நேற்று முந்தானத்து உங்களோட பர்த்டே இல்லையா? ஸோ பர்த்டே முடிச்சுட்டு அட்டன் பண்ணுற ஒரு பயங்கரமான ஒரு சூப்பரான பாசிட்டிவான ஒரு ஃபங்க்ஷன் நினைக்கிறேன் இது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகேன். உங்களோட மூவி இன்ட்ரோக்காக முதல் படம் ஹீரோவா காந்தி கண்ணாடி அப்படிங்கிற படம் நம்ம பாலாவோடது கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இவ்வளோ நாளாக வந்து எல்லாம் வீட்டில் ஒரு பையனாக பார்த்தாங்க, இனிமேல் தேட்டரில் FDFS பார்க்கக்கூடிய ஒரு ஹீரோவாக நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகள்லாம் வாய்த்திலேருந்து என்கிட்ட கேட்குறது ரொம்ப எனக்கு புதுசாக இருக்குது. ஆக்சுவலாக எல்லாம் குருஜியோட ஆசீர்வாதம் தான். சூப்பர்க்கா, சூப்பர். ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் ஒரு அவார்டு தராங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து பார்க்கும்போது ஒரு நிறைய புக் வெளியீடு இப்படி ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்த சிறப்பான விஷயங்கள் நடக்கிற இடத்துல வந்து எனக்கு ஒரு அவார்டு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் அலாட். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிறந்த நாள்னு சொன்னாங்க சார். ஹாப்பி பர்த்டே சார். ஹாப்பி பர்த்டே சார். தேங்க்யூ சார். இந்த விருதுக்கு நான் தகுதியானவனான்னு தெரியல, பட் இருந்தாலும் நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீங்கள் எல்லாம் முன்னால தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மணியக்கா. சூப்பர். ஸோ நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணிகிட்டே இருக்கீங்க, அதை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் எனக்கும் பாலாக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது குருஜி. அடிக்கடி டிப்ரெஸ் ஆகும். எதுக்கு டிப்ரெஸ் ஆகும்னு தெரியாது, அதனாலே நாங்கள் டிப்ரெஸ் ஆகும். ஸோ உங்கள்கிட்ட அப்புறம் வந்து மீட் பண்ணுறோம். ஒரு நல்ல ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கொடுத்து நல்லபடியாக வரணும். நீங்கள் ஆக்சுவலாக நல்லா இருக்கும் டிப்ரெஸ் ஆவாங்க, நல்லா இருந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா இருக்குமா நினச்சி டிப்ரெஸ் ஆவாங்க. அந்த மாதிரி ஒரு மல்டி பர்சனாலிட்டி கம் ஸ்பிட் பர்சனாலிட்டி நாங்கள் ரெண்டு பேரும். ப்ளீஸ் கைட் அஸ். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ மணியக்கா. ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. ஆக்சுவலாக அக்காவுக்கு ஒரு பெரிய கைத்தலை கொடுக்கலாம். ஏன்னா அக்கா வேற லெவலுக்கா. நீங்கள் உங்களை கூட்டு போய் ட்ரெயினே நிப்பாட்டினா போல அந்த அளவுக்கு ஒரு பச்சை கலர் கொடி காட்டுறீங்க எல்லாருக்கும். ஸோ ரொம்ப நன்றிக்கா. தேங்க்யூக்கா. தேங்க்யூ ஸோ மச் பாலா. ஒரு பெரிய கைதல் கொடுத்துடலாம் பாலாக்காக ஒன்ஸ் அகைன். Ms. Rai Kota to honor Mr. Bala. Then Mr. Puneet, you can join us. அடுத்தது பாருங்க, தனை பிறர் ஏவாமல் உண்பதே ஊன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் ஒன்றோடு ஒன்று கொன்றும் தின்றும் அல்லது திரும்பவும் அது மறுசுழற்சிக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மறுசுழற்சி என்பது எப்பொழுது நம்மளுடைய இந்த உடம்பும் மனதும் மாட்டாமல் இருக்கோ, அதில் சிக்காமல் இருக்கோ, அதுதான் ஒரு மிகப்பெரிய அருமை என்று அவை பிராட்டி சொல்லியிருக்காங்க. ஆகையினால் அவை பிராட்டி சொன்னதை இங்கே சொல்லி உங்கள் எல்லோருக்கிட்டையும் நான் இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் என்றது வந்து எவ்வளவு அவசியம் அப்படின்றத சொல்லிடுறேன். இதையும் தவிர்த்து வேறு ஏதாவது பேசணுன்னாலும் பேசிடுறேன். 4 நிமிஷம் தான் சொல்கிறேன், இன்னும் பேசலாமா? சரி சரி சரி. நம்ம திருக்கடையூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த திருக்கடையூரில் அபிராமி உடனுரை அமிர்தகடேஸ்வரர்னு நம்ம பார்த்துருப்போம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய உடலில் மார்பையும் கண்டத்தையும் இணைக்க தெரிந்தால் அவனே மார்கண்டேயன். மார்கண்டேய தத்துவம் என்பது ஏதோ ரொம்ப கடினமானது அப்படின்லாம் நினச்சிக்க கூடாது. மார்பையும் கண்டத்தையும் இணைக்க தெரிந்தவர் யாராக இருந்தாலும் அவர்கள் மரணமில்லா பெருவாழ்வு வாழ முடியும். இது முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ரொம்ப அவசியம் காலம். டைம் இஸ் எவ்ரிதிங். காலம் வந்து அந்த காலத்தை சமகாரம் செய்யக்கூடிய மூர்த்தி அங்கே உண்டு. ஏன்னா நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். உடம்பு எவ்வளவு அவசியமோ அதே போன்று இந்த காலம். இதையும் தவிர்த்து ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, அங்கே அமிர்தகடேஸ்வரர் அந்த சுவாமியோடைய பேர். நம்ம பக்கத்தில் ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த சுவாசம், வலது பக்கமும் இடது பக்கமும் ஓடிட்டுருக்கிற இந்த சுவாசம், இந்த சுவாசத்தை வைத்து நாம் சரியான முறையில் கடையக்கூடிய அந்த வல்லமையை பெற்றுவிட்டால் நம்முடைய உடலிலும் அமிர்தம் சுவைத்து விடலாம் என்று கூறி, அப்படி அந்த அமிர்தத்தை சுவைக்கணுன்றதுக்காக தான் அந்த பேரே அங்கே வச்சுருக்காங்க, அமிர்த கடேஸ்வரர்னு. அப்படி இந்த மெய்யினால் நிச்சயம் கடைய முடியும் என்ற அந்த கருத்தை சொல்லிவிட்டு, அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் எப்பொழுதுமே முடிந்தவரை எங்களால் இந்த மக்கள் சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். மக்கள் சேவையில் நிச்சயம் மகேசனை பார்க்க முடியும். அந்த மகேசனை நாம் அன்பெனும் மலரால் அர்ச்சனையை செய்துவிட வேண்டும் என்று கூறி, அன்பு மலர வேண்டும் எப்பொழுதும் என்று இந்த தருணத்தில் வேண்டிக் கொண்டு, அன்பு சொந்தங்களை அனைவருக்கும் என்னுடைய ஆத்ம வணக்கம், அன்பு வணக்கங்கள்.